காட்டுல இருக்கிற அந்த கிணத்தோட மாயை எல்லாருக்கும் ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்தது. நேர்மையான இதயத்தை கேட்பது, கெட்ட காரியங்கள் சரி செய்யப்படுது. ராஜுவோட நேர்மையான அந்த வேண்டுதல்னால சித்தி நடக்க ஆரம்பிச்சாங்க. வயல்ல மறுபடியும் பசுமை நிறைந்தது. எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் தோன்றுச்சு. எல்லாரும் கூடி ஒன்னா நின்னா சந்தோஷம் வீடு தேடி வரும். ஒற்றுமைக்கான இந்த பாடம் எல்லாருக்கும் வழிய காட்டும். கிராமத்துல வெளிச்சமான ஒரு வெயில் தெரிஞ்சது. பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க. மக்கள் அவங்க நாட்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நாலாப்புறமும் ஒரே பரபரப்பா இருந்தது. ராஜு தன்னுடைய நண்பர்கள் போனா மற்ற பசங்களோட கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான். அவன் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஓடி விளையாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அப்புறம் மூச்சு வாங்குறதுனால ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தான். அதே மரத்தோட நிழல்ல வயசான ஒரு மனிதர் உட்கார்ந்துருந்தாரு. ராஜு அவரை ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கான். அப்புறம் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றான். ஐயா, எதுக்காக நீங்க இந்த பழைய மரத்துக்கடியிலேயே எப்போ உட்காடுறீங்க? உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்ல கண்ணா, இந்த கிராமத்து மண்ணுல எத்தனையோ கதைகள் மறைஞ்சிருக்கு. அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அங்க போலாவும் வந்தான். அப்புறம் இதெல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சான். எங்களுக்கும் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அங்கிள். ஏதாவது மாய கதை? மாயையா? மாயை அந்த கிராமத்தோட பழைய கிணத்துல இருக்கு. அந்த கிணறு காட்டு பக்கத்துல இருக்கு. ஆனா அங்க யாரும் போறதில்ல. மக்கள் சொல்லிக்கிறாங்க அந்த கிணறு பேசும்னு. ராஜுவும் போலாவும் இத கேட்டதும் ரொம்பவே ஆர்வமாயிட்டாங்க. என்ன நிஜமாவா? அப்ப ராஜு, நாம அங்க போயாகணும். போலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கவனமா இருங்க பசங்களா, தனியா போயிடாதீங்க. காடு ரொம்ப ஆபத்தானது. அங்க காட்டு மிருகங்களும் இருக்கும். ராஜுவும் போலாவும் சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜுவும் போலாவும் அந்த பெரியவர் சொன்னதை பெருசா பொருட்படுத்தாம காட்டை நோக்கி போனாங்க. அவங்க அடர்ந்த மரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த மண் ரோட்ல போனாங்க. 2 பேரும் அடர்ந்த காட்டை நோக்கி உள்ள அந்த மாய கிணற தேடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. ராஜு, நாம திரும்பி போயிடலான்னு எனக்கு தோணுது. காட்டுக்குள்ள தனியா போக கூடாது. பயந்தங்கோலி மாதிரி இருக்காத போலா. அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? அது ஒரு மாய கிணறுன்னு சொன்னாரு. யோசிச்சு பாரு, அது நிஜமாவே பேசுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜு போலாவோட கையை பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருந்த ஒரு கிணறு கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவங்க உடனே சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க சீக்கிரமா அந்த கிணறை நோக்கி ஓடினாங்க. அப்புறம் ஆர்வத்தோட அந்த கிணத்தை சுத்தி சுத்தி வந்தாங்க. ராஜு அந்த கிணத்தை குனிஞ்சு உள்ள பார்த்தான். தண்ணி ரொம்ப சுத்தமா தெரிஞ்சது. அங்க கயிறும் இல்ல, வாடியும் இல்ல. அதுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ராஜுவும் போலாவும் கிணத்துல தண்ணீர்ல அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிணத்து கடையில இருந்து ஒரு லேசான குரல் கேட்க ஆரம்பிச்சது. சிறு குழந்தைகளே, இங்க என்ன எடுக்க வந்தீங்க? உங்களுக்கு தாகமா இருக்கா? ராஜுவும் போலாவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்தாங்க. ராஜு மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அப்புறம் பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணான். நீங்க நீங்க நிஜமாவே பேசுவீங்களா? அப்ப அந்த ஐயா சொன்னது உண்மை. யாருடைய மனசு சுத்தமா இருக்குதோ அவங்களுக்கு தான் பதில் சொல்லுவேன். சொல்லு ராஜு, உனக்கு என்னதான் வேணும்? ராஜுவும் போலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணில் ஒரு குழப்பம் தெரிஞ்சது. சாயந்தரம் சூரியன் மறைய ஆரம்பிச்சது. ராஜு தன்னுடைய வீட்டில் கட்டிலில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தான். அவனுக்கு முன்னாடி புத்தகம் திறந்திருந்தது. அவன் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அவனுடைய முகம் எங்கேயோ எதையோ தொலைச்சா மாதிரி இருந்தது. ராஜுவோட அப்பா இதை கவனிச்சாரு. அப்புறம் அவங்கிட்ட கேட்டாரு. ராஜு, இன்னைக்கு நீ ரொம்ப அமைதியா இருக்க. என்ன விஷயம்? விளையாட்டுல தோத்துட்டியாப்பா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்படி நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம அதை கேட்கணுமா இல்லை அதுக்கு உழைக்கணுமா? உழைக்கிறது ரொம்ப முக்கியம் கண்ணா. கடவுள் நாம உண்மையா இருக்கிறத பார்த்து எப்பவாவது நமக்கு பரிசும் கொடுப்பாரு. ஆனா என்னைக்கும் பேராசைப்படக்கூடாது. ராஜு தலைய அசைச்சான். அப்புறம் காலையில கிணறுல இருந்து கேட்ட குரலை யோசிச்சு பார்த்தான். ஆனா அவன் எந்த ஒரு ஆசையையும் அங்க கேட்கல. ராத்திரி நிலா வெளிச்சத்துல அந்த கிணறு மின்னுக்கிட்டு இருந்தது.
காடு ரொம்ப அமைதியா வெறிச்சோடி போய் இருந்தது. அதுக்கிடையில ராஜு அங்க தனியா நடந்து வந்தான். அவன் அந்த கிணத்துக்கிட்ட போனான். அந்த கிணத்துக்கரை கிட்ட நின்னுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த கிணறு பேச ஆரம்பிச்சது. நீ மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு என்ன வேணும்ன்றத நீ யோசிச்சிட்டியாப்பா? தங்கமா, வெள்ளியா, இல்ல விலை உயர்ந்த பொம்மையா? இல்ல கிணத்து மகாராஜா, என்னோட ஃப்ரெண்டு போலுவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்களால நடக்க முடியாது. உங்களால அவங்கள குணப்படுத்த முடியுமா? கிணறு கொஞ்ச நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தது. அப்புறம் ராஜு நினைச்சுக்கிட்டான், இனிமே நமக்கு எந்த பதிலும் கிடைக்காதுன்னு. அப்புறம் திரும்பி போக ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. கிணத்துக்குள்ள இருந்து ஒரு மண் பானை காத்துல பறந்து வெளியே வந்தது. இந்த நொடி ரொம்பவே அற்புதமா இருந்தது. ராஜுவால தன்னோட கண்களை நம்பவே முடியல. இந்த தண்ணீரை எடுத்துட்டு போ, அவங்களுக்கு கொடு. உன்னுடைய நேர்மையான எண்ணம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. உனக்காக எதுவுமே கேட்கல. ராஜு அந்த பானையை எடுத்தான். அப்புறம் அதுக்குள்ள பார்த்தா அதுல இருக்கிற தண்ணி ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது. ஆனா அந்த கிணறு சொன்னதை அவன் நம்பணும்னு முடிவு பண்ணிட்டான். மறுநாள் காலையில போலா தன்னுடைய வீட்டுல அவனோட அம்மாவோட கால்களுக்கு மாலிஷ் பண்ணிட்டு இருந்தான். அவனோட அம்மா படுக்கையில படுத்திருந்தாங்க. அவங்களால அசையக்கூட முடியல. அப்பதான் ராஜு அதே பானையோட அங்க வந்து சேர்ந்தான். அதாவது முன்னாள் ராத்திரி கிடைச்ச பானையோட. ஏய் ராஜு, நீ இங்க? விமலா சித்திய பார்க்கலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேன் கண்ணா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்தேன். இது என்னது கண்ணா? இப்படி நினச்சிக்கோங்க, இது ஒரு மருந்துன்னு. இதை நீங்கள் குடிங்களேன், இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விமலா சிரிச்சாங்க. அப்புறம் அந்த பானையை வாங்கிக்கிட்டாங்க. போலா அவங்களுக்கு உதவி பண்ணான். அவங்களுக்கு அந்த தண்ணியை குடிக்க கொடுத்தான். தண்ணி குடிச்சு முடிச்சதும் போலா அந்த பானையை கீழே வச்சான். ராஜு கண்ணா, இந்த தண்ணி சாதாரணமான தண்ணி மாதிரி இருக்கு. நீ இதில் ஏதாவது கலந்து கொடுத்தியாப்பா? அப்படித்தானு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் கிளம்புறேன். ராஜு இதை சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டான். அப்புறம் அன்னையிலேருந்து விமலா மெல்ல மெல்ல தன்னுடைய பலத்தை பெற ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவங்க கால்களில் ஒரு லேசான அசைவை அவங்க உணர்ந்தாங்க. இப்போ அவங்களால அவங்க கால்களை அவங்களாலே அசைக்க முடிஞ்சுது. போல அவங்களுக்கு தினமும் உதவி பண்ணான். அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வச்சான். நாட்கள் கடக்க கடக்க அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அப்படி ஒரு நாள் வந்தது. அவங்க எழுந்து நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு நொடி அவங்க தடுமாறினாங்க. ஆனா அவங்களே சமாளிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்களோட காலடியை எடுத்து முன்னாடி வச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் ராஜு தன்னுடைய வீட்டில் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் போலா தன்னோட அம்மா விமலாவை கூட்டிகிட்டு அங்கே வந்தான். விமலா முன்னாடி வந்தாங்க. அப்புறம் ராஜுவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கண்ணா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. சித்தி, இது என்னுடைய கடமை. நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே. 3 பேரும் இந்த சந்தோஷமான நொடிய ஒன்னா உணர்ந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு அறிவிப்பு கேட்க தொடங்குச்சு. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் மரத்தடியில ஒண்ணு கூடினாங்க. தலைவர் அந்த மரத்தடியில நடுவுல உட்கார்ந்து இருந்தாரு. ராஜு, போலா, விமலா எல்லாரும் அங்க வந்தாங்க. அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம கிட்ட தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. அப்படி 2 நாள்ல தண்ணி வரலனா பயிர்கள் எல்லாமே கெட்டு போயிடும். தலைவர் ஐயா, என்னால அந்த மாயக்கிணறுகிட்ட உதவி கேட்க முடியும். அது ரொம்ப கருணை உள்ள கொண்டது. எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்தாங்க. யாருக்கும் அந்த மாயக்கிணறை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தது. அப்போதான் அதே பெரியவர் அங்க வந்துட்டாரு. இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் அவர்தான். ராஜு சொல்றது உண்மைதான். ஆனா அந்த கிணறு எப்போ ஒத்துக்கோன்னா கிராமம் மொத்தமா சேர்ந்து ஒன்னா பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் நடக்குமா என்ன? இதெல்லாம் சும்மா கதை. ஆமா, பின்ன என்னவா? நாம இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பவே கூடாது. அப்படி கிடையாது. ராஜு அந்த கிணத்துல இருந்து எனக்கும் மாய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தான். இங்க பாருங்க, அதனாலதான் இன்னைக்கு என்னால மறுபடியும் நடக்க முடிஞ்சது. தலைவரையா, கிராமத்துல வறட்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. எதுவும் பண்ணாம இருக்கிறத விட ஏதாவது சின்ன முயற்சி பண்ணலாம்ல நாம. தலைவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு ஒத்துக்கிட்டாரு. கிராமத்து ஜனங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க.
அப்புறம் அவங்களோட நல்லதுக்காக அங்க போய் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண முடிவு பண்ணாங்க. அப்புறம் மறுநாள் கிராமம் முழுக்க ஒன்று சேர்ந்து அந்த கிணத்துக்கிட்ட போனாங்க. தலைவர் ராஜுவோட சேர்ந்து கிணத்துக்கு பூஜை பண்ணாரு. கிணறு ரொம்ப அமைதியா இருந்தது. ராஜு முன்னாடி போனான். மறுபடியும் அந்த கிணத்த கீழே குனிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சான். மாய கிணறு, எங்க கிராமத்துக்கு பிரச்சனை வந்துடுச்சு. எங்களுக்கு தங்கமோ வெள்ளியெல்லாம் வேண்டாம். எங்களோட பயிர்களுக்கு எங்களுக்கு தண்ணீர் வேணும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. கிணறு அசைய ஆரம்பிச்சது. பூமியும் அதிர ஆரம்பிச்சது. ஜனங்க பயந்து போய் இங்க அங்கன்னு போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதியாயிடுச்சு. எதுவுமே நடக்கல. கிராமத்து ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, பெரியவரும் ராஜுவும் இந்த கணத்தை பத்தி சொன்னது ஒரு கதைன்னு நினைச்சாங்க. அப்புறம் ஜனங்க அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. தலைவரையா, இன்னும் கொஞ்ச நேரம் போருங்க. நாம கிராமத்துக்காக உதவி கேட்டோம். மூடத்தனமா எதையும் நாம ஏமாத்தல. எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில ராஜு, அந்த பெரியவர், போலா, விமலா மட்டுமே நின்னுட்டு இருந்தாங்க. கவலைப்படாத ராஜு, நான் உன்னை நம்புறேன். யார் நம்மளாலும் சரி, நம்மளனாலும் சரி. கிணறு ஏன் எதுவும் செய்யலங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அத பத்தி தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல வானத்துல இருந்து ஒரு துளி தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சதை பார்த்தாங்க. ராஜு மேல நோக்கி பார்த்தான். அப்பதான் லேசா மழை தூத்தல் போட ஆரம்பிச்சது. அப்புறம் அது மெல்ல மெல்ல பயங்கரமான மழையா மாறுச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த கிணறு பேச ஆரம்பிச்சது. நந்தன்பூர் மக்களே, ஒற்றுமையில தான் பலம் இருக்கு. எப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்களோ இந்த தண்ணீர் என்னைக்குமே குறையாது. ராஜுவோட முகத்துல வெற்றிக்கான சந்தோஷம் தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மழைய சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளா அவங்க எதிர்பார்த்தது இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஜனங்க அவங்களோட வயலை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தண்ணீருக்காக வாய்க்கால் வெட்ட ஆரம்பிச்சாங்க. பெண்கள்லாம் வீட்டுல இருந்து பாத்திரத்தை எடுத்து தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல கிராமத்தோட ஏரி நிறைய ஆரம்பிச்சது. இதோட ராஜு, போலா, விமலா, அப்புறம் அந்த பெரியவர் காட்டுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எங்களை மன்னிச்சிடு ராஜு, நாங்க உன்னை தப்பா நினைச்சிட்டோம். இதெல்லாம் நடந்தது உன்னாலதான்ப்பா. ராஜு, நீ உண்மையிலேயே ஒரு ஹீரோ. உன்னாலதான் எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சது. இல்ல தலைவரையா, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல. நம்ம கிராமத்தோட ஒற்றுமை அப்புறம் நல்ல மனசு தான் காரணம். அப்புறம் நான் ஹீரோ இல்ல போலு. உண்மையான மேஜிக் நம்ம ஒற்றுமையில தான் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னப்பா. அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு இயற்கையே உதவி செய்யும். கிராமத்து ஜனங்க இந்த நொடிய சந்தோஷமா அனுபவிச்சாங்க. அப்புறம் இதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கிணறு தன்னுடைய இடத்துல அமைதியா இருந்தது. அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யும். இதோட இந்த கதையும் முடியுது.